மறுபடியுமாக நம்முடைய தியானத்துக்கு வருவோம். கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படட்டும். இந்த நாளிலே சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை வாசித்த பொழுது அது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21 முதல் 26 வசனங்கள் வரையும் ஒரு சின்ன காரியம் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டபடியால் அதை குறித்து நாம் தியானிப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பூர்வத்தார் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்ததான தேவ ஜனங்கள். அவர்களுக்கு தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த கட்டளையிலே ஒன்றுதான் கொலை செய்யாதிருப்பாயாக. அப்படி கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி கொலை செய்கிறவன், நியாயப்பிரமாண காலகட்டத்திலே கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அவனுக்கு ஒரு ஆக்கின தீர்ப்பு உண்டு. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன். முதல் காரியம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் பிரமாணத்தின் காலம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பே கிருபையின் காலங்கள் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் மோசேயின் பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தின் காலம். அந்த நாட்களிலே வேதபாரகர்கள் என்று சொல்லப்படுகிற நியாய பிரமாணத்தை நன்கு கற்று அறிந்ததான வேத சாஸ்திரிகள், அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூத மார்க்கத்தார்கள், இவர்கள் எல்லாரும் இருந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுகிறார். என்ன புரட்சி? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அப்போ அவர் வாழ்ந்த நாட்களிலேயே அந்த பிரமாணத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். அதை வெறுக்கவில்லை, அதை நிராகரிக்கவில்லை, அதை ஹைலைட் பண்ணுகிறார். கொலை செய்தல் என்றால் என்ன? ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது இரத்தம் சிந்த வைப்பது மட்டுமல்ல. ஒரு சகோதரன், உன்னோடு கூட இருக்கிறதான ஒரு சகோதரனை நீ காரணமில்லாமல் கோபப்பட்டாலே அது கொலைக்கு சமம் என்பதை அவர் விளக்குகிறார். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், ஒரு காசுக்கு உருப்பட மாட்டான், இவன் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதுவாக இருப்பான். அப்போது பிரமாணத்திலே சொல்லப்பட்டதான அந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்ட அந்த கட்டளையின் விளக்கம், அது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்ந்த நாட்களிலே அது தெளிவாக இருக்கு. அப்போது இந்த நாட்களில் வாழுகிற நமக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். காரணமில்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது. கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார்கள். ஆனால் கோபம் என்பது மாம்ச கிரியைகளிலே ஒன்று. அது கலாத்தியரிலே பவுல் மிகவும் தெளிவாக எழுதுகிறார். கோபம் என்பது மாம்ச கிரியைகளில் ஒன்று. அந்த மாம்ச கிரியையை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்பது பவுல் தெளிவாக விளக்குகிறார். அப்போ இங்கே காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார். அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். தன் சகோதரனை பார்த்து வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தாருடைய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு எதுவாக இருப்பான். இப்போ இது மூன்றுமே வார்த்தையினால் வருகிறதான காரியம். நம்முடைய வார்த்தை, வார்த்தை என்பது நம்முடைய செயல்பாடு.
அது ஒரு விதமான கனி. நம்முடைய செயல்பாடு தான் கனி, ஃப்ரூட். நாம் ஒரு மரம் என்று வைத்துக்கொண்டால் அந்த மரத்திலிருந்து வெளிப்படுகிறதான கனிகள் நம்முடைய செயல்கள். அப்போ இது வாயின் வார்த்தை. இந்த வாயின் வார்த்தை தான் அவனை கோபித்து கொள்ள வைக்கிறது, அவனை வீணன் என்று சொல்ல வைக்கிறது, மூடன் என்று சொல்ல வைக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு காரியத்தை சொன்னார், வாய்க்கிலே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் அந்த வாய் மூலமாக வெளியே வருகிறதான வார்த்தை அது மற்றவர்களை தீட்டுப்படுத்தும். இருதயத்தின் நினைவு வாய் பேசும். அப்போ இருதயம் என்கிறதான அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்ல மனுஷன் நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான், கெட்ட மனுஷனோ கெட்டவைகளை எடுத்து காண்பிக்கிறான். பொதுவாக நான் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியராக பணியாற்றி கொண்டே ஊழியர்களை செய்வதனால் அந்த மாணவர்களுக்கு சொல்லுவேன், உன்னுடைய செயல்பாடு என்பது உன்னுடைய குடும்பத்தாருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறது. அப்போ நீ நல்ல காரியத்தை தான் செய்யணும், சேட்டை பண்ணக்கூடாது. அப்போ அதுபோலவே என்னுடைய இருதயத்துக்குள்ளே எவைகளெல்லாம் நிரம்பி இருக்கிறது அதை பொறுத்து தான் என்னுடைய வார்த்தை இருக்கும். வார்த்தை என்பது இப்போ நான் உங்களிடத்தில் பேசுகிறது போல சாதாரணமாக ஒரு செய்தியை வெளியிடுவதற்காக அது மாத்திரமல்ல, இயற்கையாகவே நான் மற்றவர்களோடு கூட சம்பாஷணை செய்கின்ற பொழுது என்னுடைய உணர்வுகள் என்னுடைய உள்ளுணர்வுகள் மூலமாக வெளிப்படுகிறதான சில காரியம். நான் எனக்குள்ளே சில நேரங்களிலே மனநிலை அமைதியற்றவனாக இருக்கும்போது என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, நான் மனதிலே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தை எப்படி வெளிப்படுது. அப்போது என்னுடைய மனதை என்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை பொறுத்து தான் என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஒருவேளை நான் மன மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நான் மிகவும் உற்சாகமாக சிரிக்க முடியும், அனைவரோடு நட்பாக பழக முடியும், எல்லாரோடும் அன்பாக பேச முடியும். ஆனால் அதே நேரங்களில் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது, இல்லை என்றால் எனக்குள்ள ஒரு கவலை வரும் பொழுது, இல்லை என்று சொன்னால் எனக்கு விரோதமாக யாராவது ஒன்று செய்யும் பொழுது, அந்த நேரத்திலே என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். நிச்சயமாக அது என்னுடைய மனமகிழ்ச்சியின் நேரத்தில் இருந்த வார்த்தைகளைப் போல இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே வாழுகிற நமக்கு ஒரு சரிசமமான ஒரு ஆவியின் நிலை வேண்டும். மன அளவிலே ஒரு சரிசமமான நிலைவரமான ஒரு எண்ணங்கள். அதாவது நம்மளை யார் உயர்த்தி பேசினாலும் அந்த நேரத்தில் சந்தோஷப்படக்கூடாது, நம்மளை யார் அவதூறாக பேசினாலும் நிந்தித்தாலும் அதை குறித்து மனக்கவலையும் படக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த 3 நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வது, வீணன் என்று சொல்லி மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, மூடனே என்று மற்றவர்களை தவறாக பேசுவது, இது எல்லாமே தவறு. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்பொழுது நாம் மற்றவர்களாலே பாதிக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களுடைய அவமானத்துக்கும் அவமதிப்பான காரியங்களுக்கும் அவமரியாதையான செயல்பாடுகளுக்குள்ளும், இல்லை என்று சொன்னால் நம்மை குறித்து தவறாக அவர்கள் விமர்சிக்கின்ற பொழுதும் நடக்கிறதோ, அப்பொழுதுதான் இந்த 3 காரியத்தையும் நம்ம செய்து வீணாய் கோபப்படுறோம். அவர்களை வீணன் என்று சொல்கிறோம், மூடன் என்று சொல்கிறோம். அப்போ இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படி இதை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தால், அதை தெளிவாக 1 பேதுருவிலே 2வது அதிகாரத்திலே பேதுரு அழகாக எழுதுகிறார். அவர் பாடுபடும்போது அவர்கள் மற்றவர்களை பார்த்து, இயேசு கிறிஸ்து பாடுபடும்போது அவர் மற்றவர்களை திட்டவில்லை, அதை சகித்தார். வையப்படும் போது திருப்பி வையவில்லை, திரும்பவும் அவர்களை பார்த்து சொல்லவில்லை. அவருடைய வார்த்தையானது கடு சொல்லாய் இருக்கவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார் என்கிறதற்கு ஒரு அர்த்தம்,
மிகவும் எளிமையான முறையிலே சொல்லப்போனால், என்னை பார்த்து ஒருவர் இல்லாததே சொல்லும் பொழுது, என்னை பார்த்து ஒருவர் அவமரியாதையாக பேசும் பொழுது, அவமதிக்கும் பொழுது, மரியாதை குறைவாக நடத்தும் பொழுது, அமைதியாக இயேசு கிறிஸ்துவை போல நான் இருந்து விடுகிறது தான் எனக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்பதற்கு ஒரு அர்த்தம். அது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. அதற்கு நமக்கு மனம் பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். வசனத்திலே பழக்கமாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வேண்டும். அதற்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக ஒரு முயற்சி, நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இயேசுவினுடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக நான் அழைக்கப்பட்டவன், எனவே நான் இயேசு கிறிஸ்துவ போல வாழுவதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். அப்போ அதனுடைய பிரதிபலன் என்ன? அந்த மாதிரி சொல்லிட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பெயரில் உன் சகோதரனுக்கு குறைவு என்று நினைவு கூறுவாயான. அங்கேதானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கை வந்து செலுத்து. இப்போ இன்றைய ஜெபம், உபவாச ஜெபம், உலகளாவிய ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம், காத்திருப்பு ஜெபம், கூட்டு ஜெபம், சபையாராக ஜெபம், எத்தனையோ விதமான ஜெபங்கள் நாம் செய்கிறோம். அந்த ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதா? நான் பண்ணுகிற ஜெபம். அப்போ நான் வீட்டில், என் குடும்பத்தில், என் மனைவியிடத்தில், என் கணவனிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், இல்லை என்று சொன்னால் என்னுடைய சமுதாயக்காரர்கள், என் சபையில், என் விசுவாச குடும்பத்தார் மத்தியிலே, என்னுடைய அண்டை அயலகத்தார் நடுவில் நான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை காயப்படுத்தி இருப்பேனானால் அவைகளுக்கு மன்னிப்பு கேட்காத பட்சத்திலே என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது.